ஒரு முதலாளி என்ன பண்றாரு, ஒரு பீரோவில் பணத்தை அடிக்கிட்டு அவங்க வேலைக்காரர்களை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா இந்த பீரோவுக்கு சாவி கிடையாது, ஆனா இந்த பீரோக்குள்ள பணம் இருக்குது, இது யார் திறக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பணம் சொந்தம். ஒருத்தர் பார்த்த உடனே என்கிட்ட இருக்கிற சாவியெல்லாம் கொண்டு வந்து திறந்து பார்க்க போறேன். இன்னொருத்தர் பார்த்தாரு, நான் இதுக்கான டூப்ளிகேட் சாவியை போய் செய்து எடுத்துன்னு வந்து திறந்து அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ண போறேன், எடுத்துக்க போறேன். ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாரு, கிட்ட போயிட்டு அந்த பீரோவை தொட்டார் பாருங்க, தொட்ட உடனே கதவு திறந்துச்சு. அங்க என்ன நடந்தது அப்படின்னா, அந்த கதவு பூட்டப்படவே இல்லை, சும்மா சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்ப நம்ம சில பிரச்சனைகளை தூரத்துல இருந்தே பார்த்து, இவ்வளோ பெரிய பிரச்சனையா, இவ்வளோ பெரிய கஷ்டமா, எனக்கு மட்டுமா இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் இதெல்லாம் தராரு, தூரத்துல இருந்தே பார்த்துன்னு பேசின்னு இருக்கிறோம். ஆனால் யார் பிரச்சனை கிட்ட போறாங்களோ அவர்களுக்கு அந்த பிரச்சனை திறந்து ஆசீர்வாதத்தை பிரச்சனையே நமக்கு தரும். சில நேரத்துல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பிரச்சனைக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு.